ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது ஜனங்களோடு அவர் பேசிக் கொண்டிருக்கையில் கூட்டத்தில் இருந்த ஒரு பெண் எழுந்து நின்று அவரை நோக்கி உரத்த சத்தத்தோடு கூக்குரலிட்டாள். எதற்காக இவ்வாறு சத்தமிட்டாய் என்று அவளிடத்தில் கேட்டால் அவள் சொல்கிறாள், ஆண்டவராகிய இயேசுவே, உம்மை சுமந்த கர்ப்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது என்றாள். லார்ட், blessed is the womb that bore you. உம்மை யார் பெற்றெடுத்தாரோ உம்மை சுமந்த அந்த கர்ப்பம் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டது ஆண்டவரே என்று சொல்லி இயேசுவின் தாயாகிய மரியாளை புகழ்ந்து பாராட்டி, மரியாள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று சொல்லி மரியாள் இயேசு கிறிஸ்துவை சுமந்தது நிமித்தம் அது மகத்துவமான கர்ப்பம் என்று சத்தமிட்டாள். ஆண்டவராகிய இயேசு அவளுக்கு ஒரு பதில் சொன்னார். அம்மா, நீ சொன்ன வார்த்தையை நான் ஏத்துக்கிறேன், அதுல தப்பு எதுவும் இல்ல, நீ பேசுனதுல எந்த தப்பும் இல்ல, உண்மைதான். ஆனா உண்மைதான் அப்படின்னு சொல்லி ஆனா என்று ஆரம்பித்த ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்றார். என்னன்னா, யாரெல்லாம் என்னுடைய வார்த்தையை கேட்டு அதை கை கொள்கிறார்களோ அவர்கள் என்னை உலக பிரகாரமாக சுமந்த கர்ப்பத்தை விட ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்றார். பிரைஸ் தி லார்ட். அப்படின்னா தேவனுடைய பார்வையில யார் பெரியவங்க, யார் விலையேற பெற்றவங்கன்னா, வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தையை என்ன செய்யணுமா, கை கொள்ளணுமா. கை கொள்வது என்றால் வார்த்தையின்படி வாழ்வது. பலமுறை நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்கிறோம், அது நல்லதுதான். ஆனா ஆண்டவருடைய வார்த்தையை எந்த அளவுக்கு நம்மளோட வாழ்க்கையில நம்ம கடைபிடிக்கிறோம்னு நம்ம சிந்திச்சு பார்க்கணும். கோபப்படக்கூடாது, ஆத்திரப்படக்கூடாதுன்னு பைபிள் சொல்லும் போது உங்களோட கோபத்தை, உங்களோட ஆத்திரத்தை நீங்க குறைச்சுக்கிறீங்களா? இல்லைன்னா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அதே கோபம், அதே ஆத்திரமோ, அதே துஷ்டத்தனோ, அதே பக்தியின்மை, அதே உலக பிரகாரமான காரியங்கள்ல நீங்க வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா நீங்க தேவனுடைய ஆலயத்துக்கு வந்து என்ன பிரயோஜனம்? இங்க ஏதோ ஒரு விஷயத்தை உங்களால கற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால், செயல்பாட்டுக்கு கொண்டு வர முடியலன்னா, பரிசுத்த ஆவியானவருடைய உதவியை நாடி, ஆண்டவரே, நான் உங்களுக்காக இந்த மாதிரி வாழணும்னு ஆசைப்படுறேன், உங்களுக்காக வாழணும்னு தீர்மானம் எடுத்திருக்கேன், நீங்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு தேவனையே சார்ந்து கொண்டு அவருக்காக நாம் வாழ்ந்தால் அப்பொழுது அல்லவா நாம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை காண்போம். தேவனுடைய வார்த்தையை கேட்பது எவ்வளவு முக்கியமோ அதை கை கொள்வதும் அவ்வளவு முக்கியம்.